இதான் நீங்க சொன்ன ஒயிட் ஜெயின்ட்டுங்க சார். ஒயிட் ஜெயிண்ட் இல்லைங்களா? 100 டேஸ்ல ஒரு 3 kg வரைக்கும் வளரும் இல்லைங்களா? வளரும் நம்ம கொடுக்குற ஃபீடை பொறுத்து. சின்ன சின்ன ரேக் மாதிரி எல்லாம் அமைச்சிருக்கீங்க. ஸோ இதுதான் அதுல அந்த முயல்களுக்கான தீவனங்கள் போடக்கூடிய இடங்களா? இந்த ஃபீடர் பாக்ஸ் தனித்தனியா வைக்கிறதுக்கு பதிலா ரெண்டையும் சேர்த்து வைக்கும் போது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாகுது. இப்போ இந்த ஒரு பாக்ஸ் இது ரெண்டா செய்யறேன்னா அந்த காஸ்ட் அதிகமா இருக்கும். 2 பேருக்கு ஒண்ணு செய்யறேன் அப்படிங்கும் போது நம்ம வந்து சின்டெக்ஸ்ல இருந்து டைரக்டா சப் டேங்க்கு தண்ணி வர்ற மாதிரி செட் பண்ணிருக்கோம். சப் டேங்க்ல இருந்து டைரக்டா இங்க வர்ற மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக். இது வந்து பாத்தீங்கன்னா பிரீடர் ஸ்டாக்குங்க சார். என்னன்னா அம்மாவும் இருப்பாங்க குட்டியும் இருப்பாங்க. அம்மா எல்லாம் அந்த சைடு தான் இருப்பாங்க. சோ அந்த ஃபீட் பாக்ஸ் வந்து பெருசா இருக்கும். நிப்பிள் வந்து மேல இருக்கும். இந்த சைடு பாத்தீங்கன்னா அவங்க குட்டி போடுறதுக்காக இந்த சைடு வருவாங்க. இப்போ நம்ம ரெண்டையும் ஓபன் நம்ம ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 பிரீடு வச்சிருந்தேங்க சார். நியூசிலாந்து ஒயிட் ஜெயிண்ட், சோவியட் சின்சிலா, கிரே ஜெயிண்ட், டச் வச்சிருந்தேன். நம்மளோட கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி எதெல்லாம் செட் ஆகுது அப்படிங்கறது ஒன்னொன்னா ஃபாலோ பண்றது. எல்லாமே மேட்டிங் விடுறோம். குட்டி ஏஜ் டிஃபரெண்ட்ங்கிறது இல்லைங்க சார். சின்ன வயசு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம்.